மில்லட் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மில்லட் கஞ்சி பண்ணுறதுக்கு நான் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. குக்கரில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக, அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதையுமே குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் செய்கிறதுக்காக. பாருங்கள், இப்போ நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே தேங்காயை உடைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காவை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம உடைச்ச தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காய் பால் எடுத்தாச்சு. நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ இருக்கட்டும். நம்ம துவையல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு இந்த வரமிளகா நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட கலர் லைட்டாக மாறி அந்த மிளகா லைட்டாக உப்பி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இது இருக்கட்டும். துவையல் பண்ணுறதுக்கு சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். வறுத்த மிளகா வத்தல் கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன சைஸ் இஞ்சி, கொஞ்சம் போல் புளி, ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், பெருங்காயம், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி துவையல் பக்குவத்துக்கு நம்ம அரைக்கணும். பாருங்கள், ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிடக்கூடாது. டூத் பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைக்கணும். துவையல் ரெடி ஆகிடுச்சு. அது ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாதத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் அருமையான தேங்காய் பால் கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த துவையல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஞ்சிக்கும் துவையலுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.